எப்பயும் ஒரே மாதிரி பருப்பு வடை உளுந்து வடைன்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாழைப்பூவில் வடை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாழைப்பூ பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஜாரில் 2 பல் பூண்டு, 4 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூ தண்ணி எதுவுமே ஊற்றாமல் கோர்ஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வடை செய்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருந்த கடலப்பருப்பு இதுவும் தண்ணி ஊற்றாமல் ஒரு 4-5 பல்ஸ் கொடுத்து கோர்ஸாக அரைச்சி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க வாழைப்பூவே அதில் ஆட் பண்ணிக்கலாம். பொடிப்பொடியாக கட் பண்ண வெங்காயம், 1/4 கப் தேங்காய் துருவல், ரெசிபி தேவையான உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், கொஞ்சமாக மல்லித்தூளை தூவி தண்ணி எதுவுமே ஊற்றாமல் வடை பக்குவத்துக்கு பசஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை அப்படியே குட்டி குட்டியாக வடை ஷேப்பில் தட்டி போட்டு ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் பரட்டி விட்டு இன்னொரு சைடு நல்லா முறுன்னு வெந்ததும் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி. ஈவினிங் ஸ்நாக்ஸும் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. சாம்பார் சாதத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாழைப்பூவில் ஒரு சூப்பரான லஞ்சு காம்போ ப்ரிப்பேர் பண்ணலாம். சுட சுட சாதத்தில் வாழைப்பூ குழம்பு, வாழைப்பூ வடை, வாழைப்பூ பொரியல் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி இருக்கிற லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோ பாருங்கள்.